வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் ஃபர்ஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர், மூத்த பத்திரிகையாளர் ஐயா முனைவர் உமாபதி அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். விஜய் அவர்கள் அவருடைய வாரம் ஃப்ரைடே படம் ரிலீஸ் ஆகிற மாதிரி சாட்டர்டே ரிலீஸ் பண்ணி முடிச்சிட்டாப்புல. இந்த மாதிரி நாகப்பட்டினம் திருவாரூருக்கு போய் அவர் பேசினதில் இவ்வளவு பொய்யா அப்படின்ட்டு எல்லாம் எடுத்து ஃபேக்ட் செக்கெல்லாம் பண்ணுற அளவுக்கு வந்துருச்சு. அந்த ஒரு எழுச்சி எப்படி பார்க்குறீங்க சார்? அந்த எழுச்சி இல்லை, அதாவது என்னென்னா, இப்போ அவருடைய ரசிகர்கள் நேரில் பார்க்கணுன்னு வராங்க. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரலி வித்தை காட்டுறவங்கலாம் கீரியும் பாம்பையும் வச்சுருப்பாங்க. அதுக்கு ஒரு பெரிய கூட்டம் கூட அந்த காலத்தில். ஏன்னா கீரியை பெருவாரியான மக்கள் பார்த்துருக்கவே மாட்டாங்க. அதே மாதிரி பாம்பு வந்து படம் எடுத்து வீட்டுக்குள்ளேயே வயக்காட்டுக்குள்ளேயே வரதை நின்று பார்க்க மாட்டாங்க, விரட்டி கொத்திடுன்னு சொல்லி பயந்துருவாங்க. அதை க்ளோஸ்அப்பில் நின்று நிதானமாக பார்க்கணுன்னா அந்த பாம்பை ஒருத்தன் பிடிச்சி அடைச்சி வச்சுருக்கான், அதை கொண்டு வந்து நம்மகிட்ட காட்டுறான். அந்த பொட்டியை திறந்துக்கும் போது ஆர்வமாக வந்து இப்படி தான் இருக்குமா, நல்லா பாரியா கண்ணு இப்படி இருக்குது. இப்போ வந்து டிஸ்கவரி சேனல் அது இதெல்லாம் வந்துருச்சு, கேமரா வந்துருச்சு இந்த 50 வருஷத்தில். அதுக்கு முன்னாடி சொல்கிறேன். அப்போ பாம்பை நீங்கள் பார்க்கணுன்னா நேரில் பார்க்கணுன்னா பக்கத்தில் போய் தான் பார்க்க முடியும். அப்போ எப்படி பார்க்க முடியும்? பொட்டுன்னு போட்டுரும். ஸோ அதுக்காக குரலி வித்தை காட்டுறவன் அந்த பல்ல பிடிங்கி பாம்பை வச்சுருப்பான். அப்போ பெட்டியை திறந்தோன்னே எல்லாம் ஆர்வமாக பார்ப்பாங்க. நேரில் பார்க்கலாம், க்ளோஸ்அப்பில் பார்க்கலான்னு வர்ற கூட்டம் அது. அந்த கூட்டம் தான் கன்வெர்ட் ஆகி அதுக்கப்புறம் சினிமா நடிகர்களுக்காக வந்தது. இப்போ அது விஜய்க்கு வந்திருக்கு. இப்போ விஜய் வந்து தியேட்டரில் பார்க்குறான், ஸ்க்ரீனில் பார்க்குறான், டிவியில் பார்க்குறான், ஃபோனில் பார்க்குறான், எல்லாத்துலேயும் பார்க்குறான். நேரில் பார்த்துருக்க மாட்டான். வாழ்நாளில் நம்ம ஊரை தேடி ஒருத்தர் வர்றாரு, பார்க்கலாம். அதுதான் கமலஹாசன் சொல்கிறாரு, எனக்கு கூட தான் கூட்டம் வந்தது, கூட்டம் எல்லாம் ஓட்டாக மாறாதுன்னு. அது கமலஹாசன் இவ்வளோ சீனியரை இப்போ தான் புரிஞ்சிருக்காரு. புரியுதா? கலைஞர் காலத்தில் கலைஞரே சொல்லியிருக்காரு. மதுரையில் ஒரு டைம் வந்து மேங்காட்டு போட்டலில் பொதுக்கூட்டம் நடக்குது. இப்போ நாங்கள் சின்ன வயசில் பார்க்க போயிருக்கோம். 86, 85, 86 அந்த காலகட்டத்தில் என்ன 84ன்னு நினைக்கிறேன். அந்த தேர்தல் பிரச்சாரத்துக்கு வரும்போது பார்த்திங்கன்னா சரியான கூட்டம். அங்கெல்லாம் முச்சந்தியில் தான் கூட்டப்படாது. 3 தெருவுலையும் உள்ள எல்லா ஜங்ஷனில் போட்டாங்கன்னா 3 பக்கம் இருந்து பார்க்குற மாதிரி சரியான கூட்டம். 3 ஏரியாவுமே நினைஞ்சுன்னா. அப்போ டிவி கிடையாது எல்லாம் கிடையாது. அப்போ கலைஞர் சொல்கிறாரு, நீங்கள் வந்திருக்கீங்க இவ்வளோ கூட்டம், எனக்கு எங்கே போனாலும் கூட்டம் கூடுது என்னோடய பேச்சை கேட்குறதுக்கு, நீங்கள் மட்டும் எனக்கு ஓட்டை போட்டிங்கன்னா நான் பிரதமராகவே ஆயிடுவேன், ஏன் போட மாட்டீங்கன்னு தெரிலன்னு சொல்லி கலைஞரோட டைலாக் இது. இந்த வந்திருக்க கூட்டம் வாக்களித்தாலே திமுக மாபெரும் வெற்றி பெறும். ஸோ கலைஞருக்கு அந்த காலத்தில் அது புரிஞ்சிருக்கு. இன்றைக்கி உள்ள ஜென்ரேஷனில் கமலஹாசனுக்கே புரிஞ்சிருக்கு. ஆனால் விஜய்க்கு இன்னும் அது புரியலைன்னா 2026க்கு அப்புறம் புரியும். அதை தான் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். யாரா நீங்கள்லாம் எதுக்கடா வந்தீங்கன்றது அப்போ தான் விஜய்க்கு தெரியும். ஆம்புலன்ஸை போட்டு மறிச்சிங்களே, என்ன மறித்து கூட்டத்தை போட்டிங்க, என்னைய நகர விடாமல் 5 நிமிஷத்தில் போக வேண்டிய இடத்த 5 மணி நேரம் ஆக்குனீங்க. நீங்கள் எல்லாம் ஓட்டு போட்டா வடிவேல் சொல்லாப்புல, யாரா நீங்கள் எல்லாம் முன்னாடியே இருந்துருந்தீங்கன்னா நான் எங்கேயோ போனீங்கன்னு கேட்பாப்புல. கடைசியில் பார்த்தா அந்த 2 பேர் தான் தூக்கி போட்டு மீச்சு அடித்து ஆட்டோவில் ஏற்றி கொண்டு போவாங்க. என்னை கேட்காம செருப்பை கொடுத்துருவானா அப்படின்ற மாதிரி. இதுதான் 2026க்கு அப்புறம் நடக்கும். அப்போ தான் விஜய் புரிஞ்சுக்குவாப்புல, நம்ம தனியாக இருந்துருந்துருக்கலாம், இவங்களை நம்பி நம்ம நாசமாக போயிட்டோம், ஏமாந்து போயிட்டோம் அப்படிங்கும்போது இப்படி திரும்பி பார்த்தா புஷி ஆனந்த் எஸ்கேப்பு. புஷி ஆனந்த் இருப்பாப்புல கடைசி வரைக்கும். இவர் தான் எஸ்கேப் ஆயிடுவாப்புல. யார்? ஆதவ் வந்து இப்படின்றதுக்குள்ள அந்த பக்கம் ஜான ஆரோக்கியசாமி பின்னாடி அந்த இவர் இன்கம் டேக்ஸில் எங்கேயும் அவரை காணா அப்படின்னா அவர் டியூட்டி ஜாயின் பண்ணிட்டார். திருப்பி போய் மத்திய அரசு அவரை சேர்த்துருச்சு, மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து திருப்பி போய் சேர்ந்துட்டாருன்ற. இந்த தம்பி மாமனார் சத்தம் போட்டாருன்னு வீட்டுக்கு போயிருக்காருன்னு. வீடு திரும்பி பார்த்தா புஷி ஆனந்த் இப்படி நிற்பாப்புல, நீ தான் என் நம்ம ஆள் கடைசி வரைக்கும் இரு அப்படின்னு சொல்லி, உனக்கும் காசு தரேன், நீ அரசியல் நமக்கு வேலை இல்லை, பாண்டிச்சேரிக்கே போயிருங்கன்னு சொல்லி. ஒரு பாண்டிச்சேரி சிஎம்லாம் இல்லையா 26ல்? அவர் இல்லை, அது அவர் திருப்பி வீட்டுக்கு போயிடுவார். வீட்டுக்கு போய் அந்த ரெசார்ட் கட்டிகிட்டு இருக்காருல்ல, அந்த இடம் வாங்கி போட்டிருக்காப்புல கொஞ்சம், அதை வச்சு பிஸ்னஸ் பண்ணிட்டு அப்படியே. ஏன்னா ஏதாவது தியரி சொல்லுவாங்க, எம்ஜிஆர் முதல்ல தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிக்கிற முன்னாடி பாண்டியில் தான் ஒரு ஆட்சி அதிமுக பிடிச்சிது, அந்த மாதிரி தளபதியும் அவர் என்ஆர் காங்கிரஸோட கூட்டணி வச்சிடலாம் இவங்களாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி வச்சா என்ஆர் காங்கிரஸ் தானே ஆட்டையை போட பார்க்கும். அவர் மாபெரும் ஜீனியஸ். யார்? முதலமைச்சர். சமீபத்தில் கூட சொன்னார், எல்லாம் வேலை இல்லாத இளைஞர்கள்லாம் மாடு வாங்கி மேய்ங்கன்னு. அந்தளவுக்கு பெரிய அறிவாளி அவர், எதிர்கால சிந்தனையாளர், வருங்காலத்தை பற்றி கணிக்கக்கூடியவர்.
அவர் கிட்டத்தட்ட 6 மாசமோ 4 மாசமாவோ பிஜேபியில் ஒருத்தர் அமைச்சர் ஆக்கிட்டாரு. ஆனால் இலாக்காவே கொடுக்காம வச்சிருக்காப்புல பாண்டிச்சேரியில். அதான் அந்த அமைச்சர் ப்ரெஸ் மீட் வச்சு கண்ணீர் விடுறாரு. என்னை அமைச்சர் ஆக்கினாங்க, நீ இலாக்காவே கொடுக்கல, ஆட்சியே முடிய போகுதுன்னு பிஜேபிக்கு விபூதி அடிக்கிறாரு. என்ன விபூதியா இதை அடிச்சு விட்ருவாரு. அதாவது அது கிராமத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா தட்டில் விபூதி எடுத்து இப்படி பூச மாட்டாங்க, எடுத்து தலையில் நச்சுன்னு அடித்து இப்படி தேய்ச்சி விடுவாங்க. அதோட நாசமாக போன அர்த்தம் அது. அந்த மாதிரி தான் ரங்கசாமி வந்து. இதில் இன்னொரு கூத்து தெரியுமா, இங்கே உள்ளவங்களுக்குலாம் தெரியாது, பாண்டிச்சேரி அரசியல் டைமில் போகிறவங்களுக்கு தான் தெரியும். விஜய் வந்து கில்லி படத்தில் வந்து அருவாளோட நிப்பாப்பில் அந்த இதை கட் அவுட்டை எடுத்து விஜய் முகத்தை எடுத்துட்டு ரங்கசாமி மூஞ்சியை போட்டுருவாங்க. அஜித் வேட்டியை தூக்குன மாதிரி கட் அவுட் எடுத்து ரங்கசாமி மூஞ்சி. இந்த மாதிரி கோமாளித்தனம் காமெடிலாம் எங்கே நடக்கும்னா பாண்டிச்சேரியில் மட்டும்தான் நடக்கும். ஒரு காலத்தில் இங்கே ஜெயலலிதாவை கன்னிமேரியாலாம் போட்டாங்க, இந்த மாரியாலாம் போட்டு கடைசியில் ஜெயலலிதா ஒளிச்சே கட்டி விட்டாங்க, சாகர வரைக்கும் முடிச்சு விட்டாங்க. அதே மாதிரி தான் ரங்கசாமி அவர்கள். ரங்கசாமி அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மாடு மேய்க்க சொல்கிறார் மாணவர். இப்போ சீமான் கூட வந்து என்ன பண்ணார்னா மாடு மேய்ச்சா நல்லா இருக்கும்னு ஆசைப்பட்டார். ஆனால் மேய்க்கவே வைக்கணும்னு சொன்னவர் 40,000 தான்ப்பா மாடு, நல்ல வருமானம் வருதுப்பா, பாலுக்கு ரொம்ப டிமாண்டாக இருக்குப்பா, எல்லாம் மாடு வாங்கி வழங்கன்றார் ஒரு முதலமைச்சர். அப்போ அந்த பாண்டிச்சேரியோட நிலைமை என்னன்னு, அவங்களோட கூட்டணி போட்டு புஷி ஆனந்த விஷயமாக எப்படி ஆக முடியும்? இப்போ வந்து விஜய் ஆட்டையை போடணுன்றதில் இவர் தெளிவாக இருக்கார். யார்? ரங்கசாமி வந்து தெளிவாக இருக்கார். இந்த தம்பிக்கு நல்லா கூட்டம் வருது, எல்லாம் வருது, நம்ம இந்த தம்பியை கூப்பிட்டு ஆட்டையை போட்டு அடுத்த டைமு நம்ம பிஜேபியை கழட்டி விட்டு நம்ம இந்த தம்பியை வச்சு ஃபுல் சீட்டையும் கேப்சர் பண்ணிவிட்டு அடுத்த 4 வருஷத்துக்கு அப்படியே போயிடுவோம். அதுக்கப்புறம் நமக்கு இப்போயே வயசாகிடுச்சு, நடக்க முடியல, நான் அதுக்கு 5 வருஷம் கழித்து எவன் கேடு கொட்ட போனால் என்ன, முதுபெரும் தலைவராக நம்ம மாறிடுவோம் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு அவர் காய நகர்த்திக்கிட்டு இருக்காரு. இல்லை எத்தனை பேர் தான் சார் விஜய் வச்சு இது பண்ணணும்னு பார்ப்பாங்க. நிறையா பேர். பிரசாந்த் கிஷோர் பீகார் வரைக்கும் இவரை கொண்டு போய் ஓட்டு கேட்டுக்கலாங்கிற லெவலுக்கு திட்டம் போட்டு அது ஒன்றும் இல்லாமல் போச்சு. இப்போ பாண்டிச்சேரியில் அப்போ அகில இந்திய கட்சி ஆகிறதுக்கு அடுத்து அப்படி இல்லை. அதாவது கட்டத்தோட கைப்புள்ளையை வந்து வண்டியில் வச்செல்லாம் கூப்பிட்டு போவாங்க, பார்த்துருக்கீங்க, ட்ரைசைக்கிளில் வச்சு கூப்பிட்டு போவாங்க, வைக்கப்போரில் கொண்டு போய் உரசுவாங்க. ஓடியாருவாங்க. ஆமாம், வைக்கப்போரில் கொண்டு போய் உரசுவாங்க, தீப்பொறி திரும்புவோன்னு. அதுக்கப்புறம் வந்து சாமியார் வேஷம் போட்டு ஒரு படத்தில் மணியை கட்டி விட்டுருப்பாங்க. இதே தான் படத்தில் வடிவேலு, அரசியலில் விஜய். அதே மாதிரி தான் இப்போ இங்கே வந்து அந்த கைப்புள்ள ரோலுக்கு வந்து இவர் பண்ணணும்னு பார்க்குறாரு. யார்? பாண்டிச்சேரி சிஎம். எப்படியும் வண்டியில் ஏறுங்கடா, கைப்புள்ளையை தூக்கிட்டு வாங்கடா இங்கே அந்த செல்லத்தை, பாண்டிச்சேரியில் நம்ம ஜெயிப்போன்னு அவர் பிளான் பண்ணுறாரு. இந்த பக்கம் அதிமுக காரங்கெல்லாம் மணியை ஃபுல்லாக கட்டி விட்டு கொண்டு வந்து குறிஜோசியம் பார்க்க விட்டுருவோம் அப்படின்னு இவங்க பிளான் பண்ணுறாங்க. இப்படி தான் அவரோட வாழ்க்கை போயிட்டு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விஜயோட ஸ்டேட்மெண்ட்டுக்கு அது அவருடைய கருத்து, மக்கள் வேற நினைக்கிறாங்க, திமுகவுக்கு தாவேக்காக தான் போட்டிங்கன்னா அது மக்கள் கருத்தல்ல, மக்கள் வேற மாதிரி நினைக்கிறாங்கங்கிறப்பல என்ன மக்கள் நினைக்கிறத அவர் கணிச்சிருக்காரு. இல்லை, அவர் எடப்பாடியார் வந்து அரசியல் ஞானி, அரசியல் சித்தர். அவர் வந்து யார்கிட்ட என்ன பண்ணால் முதலமைச்சராக விஜயெல்லாம் கஷ்டப்பட்டு போய் வீட்டை விட்டு பஸ்ஸு செஞ்சு மேலே ஏறி தெருவா ஓட்டு போடுவாங்களான்னு தெரியாது, கண்ட இடத்துல வை வாங்கி நாய் பேயெல்லாம் போட்டு வையுது, இப்படிலாம் வாங்கி குடும்பத்தில் பிரச்சனை, தாய் தந்தைட்ட பிரச்சனை, செலவு எல்லாம் பண்ணி சிஎம் ஆகலான்னு ஆசைப்படுறாப்புல. ஆனால் இது எதுவுமே கத்தியின்றி ரத்தமின்றி சிஎம்மாக 4 வருஷம் இருந்தவர் யார்? எடப்பாடி. அப்போ யார் பெரிய ஆள்? இந்த தம்பி பெரிய ஆளா, அவர் பெரிய ஆளா, இல்லை முக ஸ்டாலின் அவங்க அப்பா மறைவு வரைக்கும் வெயிட் பண்ணி அரசியலை கற்றுக்கிட்டு வந்து சிஎம் ஆகிருக்காரு, அது பெரிய ஆளா? எடப்பாடியார் தான் பெரிய ஆள். ஒன்றுமே இல்லாமல் பிரச்சாரம் பண்ணாமல் இது இல்லாமல் செலவு எவ்வளோனா செலவு பண்ணி எம்எல்ஏ ஆக ஒரே ஆள்கிட்ட காசை கொடுத்து டப்புன்னு ஒரு மௌன புரட்சி. இப்போ ஒரு குயவன் வந்து ஒரு பானையை செய்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுவான், களிமண் வாங்குறதுக்கே அலைவான், அந்த களிமண் எடுத்துகிட்டு வந்து பதம் பண்ணுவான், அதை போட்டு மிதிச்சுக்கிட்டே கிடக்கணும் நைட்டு ஃபுல்லாக மிதித்து, அதுக்கப்புறம் திருப்பி பதம் பண்ணி அதுக்கப்புறம் அதை எடுத்து ஈர துணியை பொத்தி வச்சுருப்பான். அதுக்கப்புறம் அந்த சக்கரை வாங்கணும், அதை வச்சு பாரம்பரியமாக ப்ராக்டிஸ் பண்ணி வச்சு அந்த பானையை செஞ்சு கடைசியாக அந்த பானையை 150 ரூபாய்க்கு கூட போகாது. பொங்கல் நேரம்னா ஏதோ பரவாயில்ல, நேரம்னா ஓடாது. ஸோ அப்போ வாங்குறவன் எப்படின்னா அழகாக 150 ரூபாய் கொடுத்து பானையை கொண்டு போய் பொங்க வச்சுட்டு போயிடுவான். அவன் சாணி மிதித்து அதை மிதித்து இதை மிதித்து ஒரு குயவன் செய்வாப்பில். அதே மாதிரி தான் எடப்பாடியார். மண்ணை மிதிக்கலை, பானை செய்யலை, வியாபாரம் பண்ணலை, அழகாக பானையை 100 ரூபா கொடுத்து நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, முடிச்சுட்டு சொல்லு, 150 ரூபா தரேன், பானையை கொடுத்துரு அப்படின்னு ஆர்டர் போட்ட எடப்பாடியார் இங்கே தெருவா போய் மண்ணள்ளிக்கிட்டு இருக்க விஜய் இங்கே. இதுதான் விஜய்க்கு எடப்பாடியாருக்குள்ள வித்தியாசம். எடப்பாடியார் சீனியர் தான், அவர் மிகப்பெரிய தலைவர் தான், அவரை அசைச்சிக்க முடியாது. அவர் எப்படி வந்தார்ன்ற வழி எல்லாருக்குமே தெரியும்.
அந்த மாதிரிலாம் விஜய் ஒரு காலமும் வர முடியாது. செல்லூர் ராஜெல்லாம் கொந்தளிக்கிறாரு. எதுக்கும் நாங்கள் பயப்பட மாட்டோம். சிவாஜிக்கு கூடாத கூட்டமா, சிரஞ்சீவிக்கு கூடாத கூட்டமா, பாக்யராஜுக்கு கூடாத கூட்டமா, இவ்வளவையும் பார்த்தவங்க அதிமுககாரங்க அப்படின்னு சின்ன வயசில் அவர் அதனால தான் அவர் ஒரு மாபெரும் முப்பெரும் தலைவரில் ஒருத்தராக இருக்கார். யார்? அதிமுக முப்பெரும் தலைவர். ஆமாம், செல்லூர் ராஜ் இருக்கார். எடப்பாடியார் ஒரு தலைவர், மேற்கு மண்டலத்தில் வேலுமணி, கிழக்கு மண்டலத்தில் அதை தாண்டி இவரை தாண்டி போனீங்கன்னா யாரையுமே தெரியாது. மதுரைக்கு அங்கிட்டுனாலும் செல்லூர் ராஜ் தான். மதுரைக்கு இங்கிட்டு வரைக்கும், திருச்சி பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் அவர் தான். அதிமுகவின் தென் மாவட்ட பொறுப்பாளராக கூட அவரை போடலாம், அந்த அளவுக்கு இருக்கு. அவர் எத்தனை அரசியல்வாதியை பார்த்துருப்பார். சின்ன வயசில் எம்ஜிஆர் படம் பார்த்த காலத்தில் ராஜேந்திர படத்தையும் பார்த்துருப்பார். அந்த காலகட்டத்தில் அவருக்கு என்ன ஒரு 30 வயசு இருந்திருக்கும். தேட்டர் ஓட்டிகிட்டு இருந்தது அவர் தான். அவர் இல்லை, அவர் வந்து ரசிகர், ஒரு எம்ஜிஆர் ரசிகர். அதுக்கப்புறம் எம்ஜிஆர் படத்தில் நடிக்காத அப்புறம் டி ராஜேந்தர் படம், பாக்யராஜார் படம்லாம் பார்த்துருப்பார். பார்த்து வளர்ந்தவ தான் எங்கள் அண்ணன் எடப்பாடியார். யார் இவர்? யார்? செல்லூர் ராஜ் அவர்கள். அது சொல்கிறாரு, மதுரை ஏர்போர்ட்டுக்கு ரஜினி வந்தப்போ 5 லட்சம் பேர் கொண்டான், நான் கூட தான் போய் வேடிக்கை பார்த்தேன். ராஜேந்திர பாலாஜி அவர் ஒரு பக்கம். ராஜேந்திர பாலாஜி ஒரு முக்கிய தலைவர் தான். அவர் சிறு தலைவர், சிறு குறு விவசாயின்னு வைங்கல. இந்த மோடிஜியில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய தொழிலதிபர்கள் இருப்பாள். அப்புறம் வந்து டைனி இண்டஸ்ட்ரி, ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரின்னு இருக்கும், எஸ்எஸ்ஐன்னு இருக்கும். அந்த மாதிரி வந்து இவர் வந்து முப்பெரும் மாபெரும் தலைவர். யார்? சென்னை மதுரை தலைநகரில் இருக்கவர் செல்லூர் ராஜ். அவர் வந்து மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிறு குறு விவசாயி மாதிரி. அவர் எத்தனை பேரை பார்த்துருப்பார். ரஜினியை பார்த்துருப்பார், சின்ன வயசில் ஓடி போய் பார்த்துருப்பார். விசில் வச்சா குஞ்சு தானே அது. நானே போய் பார்த்துருக்கேன், நானும் தான் போய் பார்த்துருக்கேன். நீங்கள் என்ன பெரிய மண்ணாங்கட்டியா? அந்த டிவியில் இது சினிமாவில் பார்த்தவங்க எப்படி இருக்காங்கன்னு பார்க்கணும் ஒரு ஆசையில் போகிறது தான். அதெல்லாம் ஓட்டா வராது அப்படின்னு அவரும் அது உண்மையை சொல்லியிருக்காரு. அவர் வந்து ராஜேந்திர பாலாஜி உண்மையை சொல்லியிருக்காரு. அப்படிங்கும்போது நம்ம அதை பாராட்ட வேண்டியதான். ஒரு விரிவான ஒரு இடத்துல உங்கள் நேரத்துக்கு பதிலுக்கு மிக நன்றி.